எங்களை போல உங்களை போல் என்று யாரை சொல்லணும்? சொல்லக்கூடிய மனுஷனை சராசரியாக ஒரு மனுஷன் ஊர் உலகத்துல சாமானியமாக உலகத்துல ஒரு வசதி உள்ள ஒரு அந்தஸ்து உள்ள ஆள இந்த நாட்டுல எந்த ஊருக்கு போனாலும் சரிதான், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவர் என்ன மாதிரி உள்ள ஆளுன்னா செருப்பால அடிச்சு ஜெயிலுக்குள்ள கொண்டு வச்சிருவான் இல்லையா? எங்க நாட்டில் உலகத்துல உள்ளதானங்க. உலகத்துல ஒரு பவர் உள்ளவங்க ஒரு அந்தஸ்து உள்ள மனுஷனை இவரை என்ன போல ஒன்ன போலன்னு சொன்னா என்ன செய்வான்? நம்ம அடிதான் உள்ள தோக்கில தூக்கி தள்ளி விட்டு உள்ள ஒண்டி விழிச்சிருவான் உள்ள. இதுதான் நடக்கும். அப்ப சராசரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை காட்டுகிற ஒரு மகத்தான நிகழ்வு இந்த மிஅராஜ் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவருடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அவர்கள் ஆற்றல் எப்படிப்பட்டது, அவருடைய சிறப்பு எப்படிப்பட்டது, அவர்கள் எத்தகைய தகுதிக்குரியவர்கள் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தும் ஒரு மகத்தான செய்தி மிஅராஜுக்குள் அடங்கி கிடக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மகத்தான ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்தான். அவருடைய தனித்துவத்தை அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். அவருடைய தலைமைத்துவத்தை அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் மேலானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா நிலைநாட்டி காட்டினான். அதற்காக பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்துக் கொண்டு சென்றான். லி நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய எல்லா அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் அவர்களுக்கு காட்டுவதற்காக நான் அழைத்துக் கொண்டு சென்றேன் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அவ்வளவையும் அவன் காட்டினான். அத்தனையையும் அவர்கள் பார்த்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தார்கள்ங்கிறது ஒரு செய்தி. இது மிஅராஜ் காட்டுகிற செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்கறாங்க. ஒரு நாள் ஒரு தொழுகை முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை நோக்கி திரும்பி அமர்கிறார்கள். தொழுகை முடிஞ்சு சஹாபிகளை நோக்கி திரும்பி அமர்கிறார்கள். அப்படி அமர்ந்த பொழுது சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில அவர்கள் தொழுது கொண்டிருந்த அந்த மெஹராபில் அவர்கள் திடீரென்று இப்பொழுது கையை இப்படி நீட்டுகிறார்கள். அப்படி நீட்டி எதையோ எடுத்து சாப்பிடுவது போல் பாவனை செய்கிறார்கள். அப்பொழுது சஹாபிகள் கேட்டார்கள், நாயகமே, நீங்கள் எதையோ எடுப்பதற்கு போல் உங்கள் கையை நீட்டினீர்கள், பிறகு அந்த கையில் இருந்து எதையோ எடுத்துக்கொண்டதை போல் நீங்கள் வாயில் வைத்து சாப்பிட்டீர்கள், அது என்னவென்று சஹாபிகள் கேட்கிறார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு திராட்சை கொலை, சொர்க்கத்தின் திராட்சை கொலை. அதை நான் பார்த்து என் கையால் எடுத்து சாப்பிட்டேன். இது எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த திராட்சை கொலை கியாமத்துக்கு இங்க சாப்பிட்டா அது தீராது, நீங்க சாப்பிட்டே இருக்கலாம், இதுக்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இருக்கும் இடத்தில், இந்த மெஹராப் நான் தொழுத இந்த இடத்தில் நான் இப்பொழுது நரகத்தை காட்டப்பட்டேன், நான் சொர்க்கத்தையும் காட்டப்பட்டேன். இருக்கும் இடத்தில் மேல கூட்டிட்டு போய் அங்க கொண்டு இருக்கும் சொர்க்கத்துக்கே பெருமானார் அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டது மிஅராஜின் செய்தி. நரகத்தின் பகுதிக்கே பெருமானார் அழைத்துக் கொண்டு செல்லப்பட்டது மிஅராஜின் செய்தி. இப்ப சொல்ற செய்தி அது அல்ல. நரகத்தை பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சாச்சு, சொர்க்கத்தை பெருமானாருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தாகிவிட்டது. நான் சொர்க்கத்தை இப்பொழுது காட்டப்பட்டேன், நரகத்தை எனக்கு இப்பொழுது காட்டப்பட்டது. நான் சொர்க்கத்தை இப்பொழுது பார்த்தேன், நான் நரகத்தை இப்பொழுது பார்த்தேன் என்று சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது சஹாபிகளுக்கு மத்தியில் இருந்த ஒரு கேள்வி எழுகிறது. எப்படி கேள்வி எழுகிறது? மன் அபி யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா யார்? அவு வாப்பா யாருன்னு நாயகத்திட்ட ஏன் கேட்கணும்? அவு வாப்பா அவருக்கு தெரியாதா? எங்க வாப்பா யாருன்னு ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு. அப்ப அவர் வாப்பா யாருன்னு கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? அவர் வாப்பா யாருன்னு ரெண்டு பேர் பேரை சொல்றாங்க. பொதுவா ஒரு ஆள் பேரு, இன்னொரு ஆள், ரெண்டு பேர் பேரை சொன்ன சிக்கல்னு அர்த்தம். சரியா? ஒரு ஆளுக்கு வாப்பா ரெண்டு பேர் பேரை சொன்ன என்ன அர்த்தம்? சிக்கல்னு அர்த்தம். அப்ப அப்படி அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, எங்க வாப்பா யாருன்னு தெரியலையே, இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, சிக்கலான விஷயம் இல்லது. ஆகவே இதை நீங்க தான் தெளிவுபடுத்த முடியும். எங்க வாப்பா யாரு? மன் அபி, எங்க வாப்பா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூக ஹுதாஃபா சஹமி, அபூக ஹுதாஃபா, அப்போ உங்க வாப்பா ஹுதாஃபா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்ப ஹுதாஃபா சஹமி அப்படிங்கிற சஹாபியினுடைய வாப்பா யாருன்னு இப்ப சொல்லி முடிச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கேள்வியை கேட்கறது மாதிரி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த கேள்வி கேட்கக்கூடாது என்பது அல்ல வாதம். எப்பொழுது கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதில் உட்பட்டது காரியம் நடக்கணும். எந்த இடத்துல கேட்கணும், எப்படி கேட்கணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது இருக்கிற நிலையில் அவரிடத்துல கேள்வி கேட்கலாமா? ரொம்ப அப்ப எங்க வாப்பா யாரு, உங்க வாப்பா யாருன்னா கேள்வி கேட்கிற இடம் இல்லை இது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்துல சலூனி அம்மா ஷி'தும், நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா கேள்வி கேட்க வர்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நிலையை பார்த்து உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, பக்கத்துல வந்து மண்டிக்கால் போட்டு அமர்ந்து ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானமாயிடுறாங்க. இப்ப நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே எதையெல்லாம் பார்க்க முடியுமோ அதை பார்க்கிறார்கள். நான் அப்படி பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்களுக்கு மத்தியில பயான் பண்றாங்க. உரியத்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், நான் நரகத்தை பார்த்த பொழுது நிறைய பேர் பொம்பளைகளா தான் இருந்தாங்க, ஆம்பளைகளை விட பொம்பளைகள் ஜாஸ்தி அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் நிறைய நரகத்தை பார்த்த பொழுது ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வித்தியா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பொம்பளைகளை சொல்லணுங்கிறதல்ல நோக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். இப்ப நான் சொன்ன நோக்கம் என்னன்னா, அது ஆண் பெண்கள் அதிகம் என்பதை கூட கண்டுபிடிக்க முடிகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்கள் குறைவு பெண்கள் ஜாஸ்தி அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடிகிறது. பெருமானாருடைய அந்த பார்வையினுடைய திடம், அந்த பார்வையின் தரம் அந்த மாதிரி அவ்வளவு தெளிவாக சுத்தமாக இருந்தது. நரகம் பக்கத்திலேயே போக முடியாது. நெருப்பின் கடுமை அவ்வளவு, அந்த நெருப்பையும் கூட தூரத்தில் இருந்து அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறார்கள். அந்த நெருப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதிக்கவில்லை. நெருப்பின் தரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அந்த நெருப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதையும் மறைக்கவில்லை. எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆற்றல் அவ்வளவு மகத்தானது, அவ்வளவு வலிமை மிக்கது, அவ்வளவு தரமானது, அவ்வளவு தகைமை மிக்கது என்பது குர்ஆன் வழியாக உறுதிப்படுத்தப்படுகிறது, ஹதீஸின் வழியாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது மேராஜ் என்ன சொல்லுகிறது? எனது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் எத்தனையோ அற்புதங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், எவ்வளவோ மகத்துவங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் வேறு எவருக்கும் கொடுக்காத ஒரு மகத்துவத்தை அவர்களுக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். அப்படி தீர்மானித்து நான் மேராஜுக்கு அழைத்து கொண்டு சென்றேன். என்னை அவர்களுக்கு காட்டினேன், என்னை அவர்கள் பார்த்தார்கள். நான் அவர்களோடு பேசினேன், அவர்கள் என்னோடு பேசினார்கள். இது உலகத்தில் எந்த நபிக்கும் சித்திக்காத, எந்த ரசூலுக்கும் சித்திக்காத ஒரு மகத்தான பேர். எந்த மலக்குகளும் கூட நெருங்க முடியாத ஒரு மகத்தான அந்த நசீபை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மகத்தான ஆற்றலை வெளிப்படுத்துகிற, அந்தஸ்தை வெளிப்படுத்துகிற, சிறப்பை வெளிப்படுத்துகிற, செழுமையை வெளிப்படுத்துகிற, மாண்பை வெளிப்படுத்துகிற, மகத்துவத்தின் சிறப்புகளை சுட்டிக்காட்டு ஒரு மகத்தான நிகழ்வு இந்த மேராஜ். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, என் அடியார் அல்லாஹ் அப்படி சொல்லும் பொழுது சந்தோஷத்துல சொல்றான், பெருமையா சொல்றான். என் அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெறும் அடியார் இல்ல, என் அடியார். அப்படி அல்லாமா இக்பால் சொல்வார், அப்துஹு தீக்கர் அப்து தீக்கர் அப்துஹு தீக்கர். அப்து வேறு அப்துஹு வேறு. அப்து வேறு, அப்துஹு என்பது வேறு, ரெண்டு ஒண்ணு அல்ல. சாதாரணமா நம்ம பயான்கள் எல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எந்த அரபிலையும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள்னு வரவே இல்லை. எந்த அரபி கிதாபு குத்பா கிதாபிலையும் அல்லாஹ்வின் இபாதல்லான்னு தான் வருது. அல்லாஹ்வின் அடியார்களே. நீங்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களா இருந்தா உங்களுக்கு நாங்க ஏங்க பயான் பண்ணணும்? நீங்களெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களா இருந்தா நாங்க ஏன் உங்களுக்கு பயான் பண்ணணும்? நாங்களே அல்லாஹ்வின் நல்லடியாராக ஆகலையே. அப்ப அல்லாஹ்வின் அடியார்களேன்னு தான் சொல்லணும், நல்லடியார்களேன்னு சொல்ல. நல்லடியார்களுக்கு எங்க உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அப்ப அல்லாஹ்வின் அடியார்களேன்னு தான் சொல்லணும். தமிழ்ல ஒரு தப்பான ஒரு மரபு உருவாயிடுச்சு, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக இவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அல்லாஹ்வின் நல்லடி யாருக்கு? நம்ம நல்லடியார்கள் எங்களுக்கு எப்படி தெரியும்?
நான் எப்படி ஒரு ஆள் நல்லடியார் நான் சொல்ல முடியும்? எனக்கு தெரியுமா? எனக்கு அது சக்தி இருக்கா தெரிஞ்சு கொள்வதற்கு? இல்லையே. அப்ப அல்லாஹ்வின் அடியார்களே, இபாதல்லா, அல்லாஹ்வின் அடியார்களேன்னு தான் சொல்லணும், நல்லடியார்களேன்னு சொல்லக்கூடாது. நல்லடியார்கள் சொன்னா வேக பொறாமப்பட்டு சொல்லல, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாத சப்ஜெக்டும் பேசக்கூடாது இல்லையா? அல்லாஹ்வின் அடியார், அது சந்தேகம் இல்லை. அப்ப அல்லாஹ்வின் அடியார்கள் என்பது வேறு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாம் அவனை அவன் அடியார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பெருமை இல்லை, அவன் நம்மை என் அடியானே என்று சொல்ல வேண்டும்.